வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களுடன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. ஒரு விஷயம் தோணுச்சு, அதை எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. பேனா தேடினேன், பாருங்கள் கோல்டு கலர் பேனா கிடச்சிருக்கு. ஆனால் நான் எழுதுகிற விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் கோல்டு கலர் பேனா கிடச்சிருக்கு. சரி, இந்த டைரி நான் இந்த வருஷம் வாங்கினேன். ஆனால் நான் நிறைய எழுதலை, சும்மா கொஞ்சம் மட்டும் எழுதினேன். இந்த மாதிரி ஏதோ சும்மா வச்சுருந்தேன். நிறைய காலி, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இந்த நாளில். ஆனால் நான் அதை பயன்படுத்தலை, எழுதலை. ஆனால் எழுதணும். ஏன்னா இத்தனை நாளுக்குள்ளே நான் நிறைய விஷயத்தை பார்த்தேன். இந்த நாளில் நிறையா சோகங்கள், சந்தோஷங்கள், எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களோட சோகங்கள், சந்தோஷங்கள், எனக்கு தெரியாத முகங்கள், யாருன்னு தெரியாதவங்களோட கஷ்டம், இதெல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் அது எழுதி வச்சிடலான்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு எழுத முடியல. சாரி, அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ரொம்ப அந்த டைரி எழுதுறது பிடிக்கும். கொஞ்சம் வருஷமாக நான் அதை விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள், 2004 டிசம்பர் 25 இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் என்ன எழுத போகிறேன் அந்த நாளில் அப்படின்னா, நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பண்ணணும், அதை பற்றி எழுதணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வந்துட்டுருக்கு. உங்கள்கிட்ட காட்டணுன்னு தோணுது. அதனால் நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஏதோ பேசணுன்னு தோணுது நிஜமாலுமே. நான் இந்த 25 ஏதோ எழுதி வச்சுருக்கேன். சரி, சாரி. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி தாளில் எழுதுகிறேன். அந்த தாளில் நான் அப்படி எழுதிடக்கூடாது. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எழுதிட்டேன். அதனால் இதில் எழுதுகிறேன். 16 இதில் எழுதுகிறேன். பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்று 25 எழுதிட்டேன் டேட்டு. இந்த நாள் முதல் தினத்தோறும் நடக்கும் எந்த விஷயம் இருந்தாலும் எழுதுவேன். உங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆமாம், நன்றி.
தொடரும். ஓகே, நன்றி நண்பர்களே.